அப்போது டான்ஷி அப்படிங்கிறது உயர்நிலைன்னு. இது எதில் உயர்நிலை? அக்குபஞ்சர் மருத்துவத்தை உயர்நிலை. அப்போது ஏன் டான்ஷின்னு பேர் வச்சாங்க? இப்போது இதுலேருந்து நம்ம ஒன்று முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த மருத்துவத்துக்கு பேர் அக்குபஞ்சராக இருக்குது. அக்குபஞ்சர் தான் இந்த மருத்துவத்தோட பேராக இருந்தது அப்படின்னா, அந்த மதகுரு இருந்தார் இல்லையா, செஞ்சன், அவரே வந்து இது அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்ற ஒரு பெயரோட, எப்படி சீன மதத்தை புத்த மதம் அப்படின்னு சொல்லி தானே அவர் பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி இது அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லிட்டே அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாமே. வெறும் மருத்துவ முறையாக தானே அதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஜப்பானில் தான் டான்ஷின்ற முறை வந்து இந்த மருத்துவத்துக்கு டான்ஷின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பிற்காலத்தில் தான் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் அதுக்கு வேறு வேறு பெயர்கள் இருந்திருக்கு அப்படின்னா. அப்போது திருக்குறள்லேயும் வந்து அதனால தான் திருவள்ளுவர் அதுக்கு அக்குபஞ்சர் அப்படிங்கிற பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. மருந்து இல்லாத ஒரு மருத்துவமாக தான் தன்னுடைய மருந்து அதிகாரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்போது ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மருத்துவம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் வெவ்வேறு பெயர்களில் இல்லை பெயரில்லாத ஒரு மருத்துவமாக பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்போ ஜப்பானில் இது டான்ஷி அப்படிங்கிற ஒரு பெயரோட இந்த மருத்துவம் வந்து அங்கே பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மருத்துவம் வந்து அதாவது ஒரே புள்ளியில், இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா வரலாற்று இதுனா, இதில் ஒரு புள்ளியில் தூண்டலை ஏற்படுத்தும் பொழுது இது வந்து முழுமையான பலன் தரும் அப்படிங்கிற இடத்துல தான் இதை டான்ஷி உயரிய நிலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம செஞ்சன் வந்து ஒற்றை புள்ளி சிகிச்சையை தான் வந்து ஜப்பானில் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சீனாவில் ஆதி மருத்துவமாக மரபு வழியாக வந்து ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இது வழியாகவும் ஒரு சாட்சியாக நமக்கு கிடைக்குது. அப்போ இதை உயரிய நிலை பல புள்ளிகளை தூண்டும் போது அது உயரிய நிலையாக இருக்கவே இருக்காது இல்லையா. ஷார்ப்பாக ஒரு ஷாட் அடிக்கும் போது தானே, இப்போ அம்பு எழுதுறாங்கன்னா ஒரே அம்பில் தலை தனியாக உடல் தனியாக போகிறதுன்னு தானே உயரிய நிலை போர் முறையில் இல்லையா. ஒரு போர் முறை அப்படின்னா அம்பு விடுதல் அப்படிங்கிற ஒரு போர் முறையில் உயரிய நிலை எதை சொல்லுவாங்க? யார் ஒருத்தர் அம்பு எழுதுகிறாங்களோ அவங்கள ஒரே ஷாட்டில் ஒரே இதில் தலை தனி உடம்பு தனியாக போகணும். அதே மாதிரி கதையாக இருந்தாலும் அடித்தாலும் ஒரே இதில், வாளாக இருந்தால் ஒரு வீச்சில் இதெல்லாமே உயரிய நிலை. அப்போ ஒரே இதில் ஷார்ட்டில் வந்து மேன்மைத்தன்மையை காட்டுறதுக்கு பேர் தான் வந்து உயரிய நிலை. இதுதான் டான்ஷி மருத்துவ முறையிலையும் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? உயரிய நிலைனா ஒரே புள்ளியை தூண்டுறது மூலமாக எல்லா விதமான நோய்களையும் களைய முடியும் அப்படிங்கிற உயரிய நிலையில் தான் ஜப்பானுடைய டான்ஷி மருத்துவ முறை நமக்கு சொல்லுது. இந்த டான்ஷி மருத்துவ முறையை கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீன மதத்துறவி, அதாவது புத்த மதத்துறவி செஞ்சன். அப்போ ஒரு புள்ளியை தூண்டி விடுறதன் மூலமாக பல நோய்களை களைய முடியும் அப்படிங்கிறதும், ஒரு புள்ளி வந்து தூண்டுறதுனால உடலில் இருக்கிற உயிர் சக்தியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத டாக்டர் குய்குவாரா பதிவு செஞ்சுருக்காங்க. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே புள்ளியை தூண்டுறதுனால உயிரோட நம்ம உடலோட உயிர் சக்தியில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காரு குய்குவாரா. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது இல்லாமல் 1300 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜப்பானில் பரவலாக வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்போ 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்லேயும் கூட ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் வந்து ஒற்றை புள்ளியை தூண்டுற மருத்துவமான டான்ஷி மருத்துவ முறையிலேருந்து அங்கே பரவலாக இருக்குது. அப்போ டான்ஷி மருத்துவ முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் மருத்துவ முறை தான். இதுதான் வந்து ஜப்பானில் இருந்த வரலாறு. அப்போது உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி தென்பகுதியில் அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது. சீனாவில் 8000 வருஷத்துக்கு முன்னாடி அக்குபஞ்சர் தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 5000 வருஷமாக வந்து அது நல்ல ரொம்ப உச்சத்தில் இருந்திருக்கு. அப்புறம் இன்னும் பல நாடுகளில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அக்குபஞ்சர் பரவலாக இருந்தது. அப்போது இது நூற்றாண்டுகளை வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவம் மாதிரி வெறும் 2 செஞ்சுரி பார்த்த மருத்துவம் கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களை கடந்து உருவான ஒரு தொல் மருத்துவம். அந்த தொல் மருத்துவமே ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் வந்து ஆதி மருத்துவம், மரபு வழி மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம்ன்றதுக்கு இது மாதிரியான ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. அப்போது உடம்புல மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குது? 361 புள்ளிகள் இருக்குது. அதில் 65 புள்ளிகள் மட்டும்தான் சிகிச்சைக்கான புள்ளிகள். இந்த 65 புள்ளியில் மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கணும். ஆனால் மல்டிநீட்லிங் போடுறவங்க இந்த 65 புள்ளி இல்லாமல் இந்த 361 புள்ளிகளில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கடத்துகிற புள்ளிகள்லையும் அவங்க நீடில் போடுறாங்க. இது தவறான ஒரு சிகிச்சை முறை. 65 புள்ளியில் ஒரே ஒரு புள்ளியை மட்டும்தான் நம்ம தூண்டணும். அதுதான் சரியான பாரம்பரிய அக்குபஞ்சர் மருத்துவ முறை.
பஞ்சபூதங்களை ஒழுங்குபடுத்துகிற அண்டத்தில் இருக்கிறதும் பிண்டத்தில் இருக்க பஞ்சபூதங்களை ஒரே கோட்டில் கொண்டு வந்து உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி நோய்க்கூர்லேருந்து உடலை வெளியேற்றுறதுக்கான சிகிச்சையாக ஒற்றை புள்ளி ஊசி தூண்டல் வழியாக ஒரே இடத்துல அந்த 65 புள்ளிகளில் ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து ஊசியை கொடுத்து சிகிச்சை செய்கிறது தான் சரியான மருத்துவம் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. இது வழியாக விஞ்ஞான எவிடன்ஸ் வழியாக ஊர்ஜிதமாகுது. புரியுதுங்களா? ஸோ அக்குபஞ்சர் அப்படின்னா இந்த மல்டி நீட்லிங் எல்லா குழப்பங்களையும் மைண்டில் எடுத்துருங்க. எங்கே ஒற்றை புள்ளி சிகிச்சை செய்கிறாங்க, அதோடைய நோயறிதல் முறையாக நாடி பரிசோதனை தான் இருக்குது. இதுவும் உண்மை. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய சாட்சிகள் இருந்திருக்கு. ஜப்பான்லேயும் நாடி பரிசோதிச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய அக்குபஞ்சருடைய இந்த 65 புள்ளிகளை தூண்டுறதுலையும் கூட நான் நோயறிதல் முறையாக எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டறிதல், தொட்டறிதல், பார்த்தறிதல், இது எல்லாத்தோடைய ஆணி வேறாக இருக்கிற நாடி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு முறை தான் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு நோயறிதல் முறையாக. இதை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மரபொழி மருத்துவங்களும் பின்பற்றிருக்காங்க. அக்குபஞ்சர் குறிப்பாக வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து இதை தான் உலக அளவில் இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவம் எங்கெல்லாம் பயன்பாட்டில் இருக்கோ அங்கெல்லாம் நோயறிதல் முறையாக வந்து நாடி பரிசோதனையும் கேட்டறிதல், தொட்டறிதல், பார்த்தறிதல் முறைகள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு எவிடென்ஷியலாக வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ இது வரைக்கும் இந்தியாவில் அக்குபஞ்சர் எப்படி இருந்திருக்கு, எந்தெந்த நோயறிதல் முறைகள்லாம் வந்து பயன்படுத்தி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் சரியான மருத்துவ முறை, பாரம்பரிய மருத்துவ முறைன்றதும் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒற்றை புள்ளி சிகிச்சையிலையும் வந்து ஊசி மூலயமா தூண்டுறது மட்டும்தான் சரியான சிகிச்சை முறைன்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் தொல் மருத்துவம் அப்படிங்கிற இடத்துல வந்து அக்குபஞ்சர் 8000 வருடங்கள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது ஆங்கில மருத்துவம் இதுக்கு முன்னாடி ஜுஜுபி ஒன்றுத்துக்குமே கிடையாது. வெறும் 3 செஞ்சுரியை பார்த்த ஆங்கில மருத்துவம் இன்னைக்கு ஆதிக்க மருத்துவமாக இருக்குது. பல ஆயிரம் வருடங்கள் வரலாற்றுகளை கொண்ட மருத்துவ வரலாற்றுகளை கொண்ட மருத்துவங்கள் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மனித குலம் உருவான காலங்களில் உருவான மருத்துவங்கள் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெறும் மற்ற மருத்துவங்கள்லேருந்து திருடின சார்பு மருத்துவம் இன்னைக்கு உயர்நிலையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய டெசிஷன் எந்த மருத்துவத்தை நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தின ஆதி மருத்துவமா, இடைப்பட்ட காலங்களில் பிற மருத்துவங்கள்லேருந்து களவாடி தன்னை வடிவமைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆதிக்கம் செஞ்சு அதுவுமே முறையற்ற தன்மையில் மனித உயிர்களுக்கும் மனித உடல் இயற்கைக்கும் எதிராக இருக்கிற ஆங்கில மருத்துவத்தை சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணி இன்றைக்கி சரியான பாதைகள் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் நாடி எப்படி பார்க்குறது. ஏன்னா நோயறிதல் முறையோடைய எதை அழிச்சாங்களோ அதை தானே நம்ம வந்து தூக்கி பிடிக்கணும். அப்போ தானே திரும்பவும் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைக்கு போக முடியும். எதை வந்து ஆங்கிலேயர் அழிச்சாங்க. இன்றைக்கி சுதந்திர தினம், இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் முக்கியமாக பேசணும். எதை அழிச்சா இந்தியாவுடைய ஆணி வேரியை அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டாங்க அப்படின்னா மருத்துவம், கல்வி, இது ரெண்டுத்தை தான். இது ரெண்டுத்துலேயே மருத்துவம் அப்படின்ற பாட்டில் பார்த்தீங்கன்னா நோயறிதல் முறையை பிரேக் பண்ணலாம். ஏன்னா மற்ற சுத்தமாக அழிக்க முடியாது. இந்திய மருத்துவங்களெல்லாம் அப்படியே சுத்தமாக அழிச்சிட முடியாது. வேரில் வெள்ளி தண்ணியை ஊற்றி விட்டால் எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா? மரம் ஆடி கீழே விழுந்துடும். ஆசிடை ஊற்றி விட்டால் ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக அழிஞ்சிடும். அப்போது எங்கே ஆசிடை ஊற்றுனாங்கன்னா நோயறிதல் முறையில் தான் ஆசிடை ஊற்றிருக்காங்க. அப்போ எதை நீங்கள் ஆசிட் ஊற்றணும் அதையே நாங்கள் நீர் ஊற்றி புதுப்பிப்போம், அதையே நாங்கள் வளர்ப்போம், அதன் வழியாகவே எங்கள் மனித குலத்தை காப்போம் அப்படிங்கிற இடத்துல நாடி பரிசோதனை முறையை திரும்பவும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். எல்லாருக்குமே நாடி பார்க்க தெரியணும். பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த காணொலி வழியாகவே நாடி பார்க்குற முறையை நம்ம கற்றுப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் எப்படி நாடியை பார்க்குறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கற்றுக்கலாம். நன்றி.